நம்ம யூஸ் பண்ற ஐ மேக்கப்னால நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டுங்க. ஸோ நான் சொல்ற இந்த ட்ரிக்ஸை வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்க, அதை அவாய்ட் பண்றதுக்கு. நீங்க ரெகுலரா ஐலைனர், காஜல் இதெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் சூசிங் பிளாக், டார்க் பிரவுன் யூஸ் பண்ணுங்க. இப்ப நான் கூட டார்க் பிரவுன் ஐலைனர் தான் போட்டிருக்கேன், ஆனா இது பிளாக்கா தானே தெரியுது. ஸோ உங்களுக்கு அது ஆடாவும் கண்டிப்பா தெரியாது. பிளாக்ல தான் பிக்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், டார்க் பிரவுன்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ உங்களுக்கு லீவ் ஆன் பிக்மெண்டேஷன், நீங்க அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் வரக்கூடிய பிக்மெண்டேஷன் உங்களுக்கு கம்மி ஆகும். பிளஸ் நீங்க யூஸ் பண்ற மஸ்காராஸ்க்கு கூட நீங்க டார்க் பிரவுன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த ரிமூவல் போது தான் இதுல பாதி பிரச்சனை நடக்குது. உங்க ஐ மேக்கப் ரிமூவர் கொஞ்சம் இஃபெக்டிவா வாங்குங்க. ஒன்னு ஆயில் இன் வாட்டர் வாங்குங்க, இல்லைன்னா மிசிலார் ஜெல் வாங்குங்க, மிசிலார் வாட்டர் வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க யூஸ் பண்ற ஐ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வைப் பண்ணா ப்ராப்பரா இம்மீடியட்டா வைப் ஆகணும். போட்டு தேய்ச்சதுக்கு அப்புறம் அது ரிமூவ் ஆக கூடாது. இதை நீங்க எப்படி டெஸ்ட் பண்ணலாம்னா, யூஸ்வலா ஒரு கடையில போய் நீங்க ஐ மேக்கப் வாங்கும் போது உங்க கையில இல்லைன்னா அவங்க கையில அதை டிரா பண்ணி காமிப்பாங்களா இது எப்படி இருக்கு. அப்போ அதை ரிமூவ் பண்ணியும் காமிக்க சொல்லுங்க. போட்டு நல்லா தேய்ச்சி அது ரிமூவ் ஆகக்கூடாது. இஃபெக்டிவா ஒரு 1/5ல 80% ஆவது ரிமூவ் ஆச்சுன்னா தென் இட் இஸ் ஓகே டு பை. அண்ட் ரொம்ப முக்கியம், உங்களோட ஐ மேக்கப் வாட்டர் ப்ரூஃபா வாங்குறது இஸ் ஓகே, வாட்டர் ரெசிஸ்டன்டா வாங்காதீங்க. இட் ஹேஸ் டு கெட் ரிமூவ்ட்.